கேஸ்ட் அயர்ன சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எப்படி க்ளீன் பண்ணி, எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன் வாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமா வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இத வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணணும். அதை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அவ்வளோதாங்க, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா அரிசி மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சோப்பெல்லாம் தேவையே இல்ல. இதுவே போதும். இத வந்து மஞ்சி போட்டு, அதாவது சில்வர் மஞ்சி போட்டு வெளக்காம, இந்த மாதிரி கிரீன் கலர் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா? அத போட்டு நல்லா தேய்ச்சு விட்டுக்கோங்க. ஸோ 2வது டைமும் எண்ணெய் பசை இருந்தது அப்டின்னா, செகண்ட் டைமும் நல்லா அப்ளை பண்ணி, நல்லா முன்பக்கம், பின்பக்கம் எல்லாமே நல்லா தேய்ச்சு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத்த போட்டு முன்பக்கம், பின்பக்கம் எல்லாமே நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு பேன வந்துட்டு அடுப்புல வச்சு கொஞ்சமா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில இருக்க தண்ணி எல்லாமே காணாம போயிடும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம முன்பக்கம், பின்பக்கம் எல்லா பக்கமே ஆயில் அப்ளை பண்ணி எப்பவும் போல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா, நீண்ட நாளைக்கு வந்து இந்த பேன் வரும். கண்டிப்பா ட்ரை